வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள தாகிய சுற்றுப்புறத்தில் பொதுமக்களின் இருப்பிடங்களின் கீழ் நிலத்தடியே அமைக்கப்பட்டிருந்த ஹெஸ்போல்லாவின் ஆயுத உற்பத்தி மற்றும் சேமிப்பு வசதிகளில் பெரும்பாலானவற்றை இப்போது அழித்துவிட்டதாக IDF அறிவித்துள்ளது. அது பற்றி IDF மேலும் தெரிவித்த போது, கடந்த காலத்தில் இந்த வசதிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்படும் நூற்றுக்கணக்கான ராக்கெட்கள் மற்றும் ஏவுகணைகளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன. IDF உளவுத்துறை பல ஆண்டுகளாக இந்த நிலத்தடி வசதிகளை கண்காணித்து வருகிறது. ஆனால் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே நேரடி போர் நடக்காத காரணத்தால் அவற்றின் மீது தாக்குதல் நடத்த முடியவில்லை. இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்திய ஹெஸ்புல்லா போரை தொடங்கி வைத்தது. அதன் விளைவாக லெபனானில் ஹெஸ்புல்லாவின் நிலத்தடி வசதிகளை IDF தாக்குவதற்கு ஹெஸ்புல்லாவே சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. மேலும் சமீபகால வாரங்களில் ஹெஸ்புல்லாவின் உயர் தளபதிகளை தரையடி மறைவிடங்களில் கொல்வதில் கவனம் செலுத்திய பின்னர் இஸ்ரேலிய விமானப்படை இப்போது ஹெஸ்புல்லாவின் நிலத்தடி ஆயுத வசதிகளை அளிப்பதில் அதன் கவனத்தை அதிகரித்துள்ளது. IDFின் கூற்றுப்படி இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் பொதுமக்களின் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதாக சிலர் குற்றம் சுமத்துகின்றனர். ஆனால் தாக்குதல் அப்பட்டமான இரண்டாம் நிலை வெடிப்புகளுக்கு வழிவகுத்தது. தாக்கப்பட்ட இலக்குகளில் வெடிப்பொருட்கள் இருப்பதையே இரண்டாம் நிலை வெடிப்புகள் காட்டுகின்றன. இது தாகியின் சிவிலியன் குடியிருப்புகளின் நிலத்தடியில் ஹெஸ்புல்லாவின் இராணுவ மயமாக்கல் இருப்பதை நிரூபிக்கிறது. குறிப்பாக பெய்ரூட் புறநகர் பகுதியில் அல்-ஷுஃபியா சுற்றுப்புறத்தில் ஐநாவின் கொடி பறக்கும் 5 கட்டடங்கள் உட்பட ஒரு ஹெஸ்புல்லா தளத்தை அழித்தது பற்றிய புதிய விவரங்களை IDF வெளியிட்டுள்ளது. ஹெஸ்புல்லாவின் தரையடி ஆயுத தொழிற்சாலைகள் அந்த கட்டடங்களுக்கு கீழே அமைக்கப்பட்டிருந்தன. சுமார் 50 சிவிலியன் குடும்பங்கள் வசிக்கும் அந்த கட்டடங்கள் பள்ளியில் இருந்து 85 மீட்டர் தொலைவில் உள்ளன. அந்த கட்டடங்களுக்கு கீழே அமைக்கப்பட்டிருந்த ஹெஸ்புல்லா ஆயுத தொழிற்சாலை மத்திய இஸ்ரேலை தாக்கக்கூடிய நீண்ட தூர துல்லியமான ராக்கெட்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்டது. இராணுவ மற்றும் சிவிலியன் இருப்பிடங்களை கலக்கும் ஹெஸ்புல்லாவின் இத்தகைய யுக்தி 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி பேரழிவுக்கு வழிவகுத்தது. சிவிலியன் கப்பல் பயணத்திற்கான பெய்ரூட் துறைமுகத்தில் ஹெஸ்புல்லாவின் ரகசிய இராணுவ தளத்தில் தற்செயலாக வெடிவிபத்து ஏற்பட்டதில் 190 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். வருங்காலத்தில் லெபனான் பொதுமக்களுக்கு உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அத்தகைய தரையடி தளங்கள் மீதுதான் இப்போது தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று IDF தெரிவித்துள்ளது. கூடுதலாக IDF வெளியிட்ட மேலதிக தகவல்களில் ஹெஸ்புல்லாவின் ரகசிய இராணுவ வசதிகள் எங்கே இருந்தன மற்றும் எப்படி இருந்தது என்பதற்கான ஏராளமான கிராபிக்ஸ் காட்சிகள் உள்ளன மற்றும் அந்த இலக்குகள் தாக்கப்பட்ட போது ஏற்பட்ட இரண்டாம் நிலை வெடிப்புகள் உட்பட அவற்றின் அழிவின் காணொளிகளை IDF வெளியிட்டது. லெபனானில் இஸ்ரேலிய தரைப்படைகளின் தாக்குதல்கள் தொடர்கின்றன. இஸ்ரேலிய துருப்புகள் ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் செயற்பாட்டாளர்களை கொன்று ஒருங்கிணைந்த காசா மற்றும் லெபனான் நடவடிக்கைகளில் ஆயுதங்களை கைப்பற்றுகின்றன. IDF துருப்புகள் பல செயற்பாட்டாளர்களை கொண்டு ஆயுத கிடங்குகளில் இருந்து ஏராளமான ஆயுதங்களை கைப்பற்றியதோடு தீவிரவாத உள்கட்டமைப்பை தொடர்ந்து தகர்த்து வருவதாக இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய இராணுவத்தின் 36வது படைப்பிரிவின் துருப்புகள் தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்போல்லா தளங்களுக்கு எதிரான தரை நடவடிக்கைகளில் பங்கேற்றன. அந்த ஹெஸ்போல்லா தளங்கள் இஸ்ரேலை தாக்க பயன்படுத்தப்பட்டன. 282வது மற்றும் 188வது படைப்பிரிவு சேர்ந்த துருப்புகள் மற்றும் கோலானி படைப்பிரிவு சேர்ந்த போர் இயக்கங்கள் லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுவதற்கு தயாராக இருந்த ஹெஸ்போல்லா ராக்கெட்களை கைப்பற்றியதோடு ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்களையும் பறிமுதல் செய்தனர். இஸ்ரேலிய இராணுவத்தின் 91வது படைப்பிரிவு தெற்கு லெபனானில் ஏராளமான ஹெஸ்போல்லா உள்கட்டமைப்புகளை அழித்ததுடன் பொதுமக்கள் கட்டடங்களில் இருந்த இராணுவ உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களை கைப்பற்றியது. இராணுவ கட்டடங்கள் முதல் வெடிமருந்து கிடங்குகள் வரையிலான பல இலக்குகளை இஸ்ரேலிய விமானப்படை தாக்கியது. இஸ்ரேல் மீது துப்பாக்கி ராக்கெட் தாக்குதல்களை நடத்த பயன்படுத்தப்பட்ட பல லோஞ்சர்கள் அளிக்கப்பட்டன. இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் பெக்கா பள்ளத்தாக்கில் உள்ள இலக்குகளை தாக்கின. இதில் ஏவுகணை தண்டுகள் போன்ற பல நிலத்தடி உள்கட்டமைப்புகள் அடங்கும். இஸ்ரேலிய இராணுவத்தின் தரை தாக்குதல்கள் தொடரும் நிலையிலும் ஹெஸ்போல்லா வடக்கு இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்களை நடத்துகிறது. வடக்கு மற்றும் மத்திய இஸ்ரேல் மீது ஹெஸ்போல்லா இயக்கம் ராக்கெட்கள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவியதால் கடந்த 24 மணி நேரத்தில் வடக்கு கடலோர நகரமான நஹாரியாவில் 2 பேர் கொல்லப்பட்டனர். அவர்கள் பணிபுரிந்த கட்டடத்தில் ராக்கெட் வெடித்ததில் அவர்கள் படுகாயமடைந்து உயிரிழந்தனர். நஹாரியா மீதான தாக்குதலில் நகரை சேர்ந்து 50
52 வயதான ஜிப் வெல்ஃபர் மற்றும் 54 வயதான ஷிமோன் நஜ்ம் ஆகியோர் கொல்லப்பட்டதாக நகராட்சி தெரிவித்துள்ளது. நேரடி தாக்குதலுக்குள்ளான களஞ்சியசாலையில் பணிபுரிந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மற்றொரு வடக்கு இஸ்ரேலிய நகரமான கிபுட்ஸ் கப்பலில் மேகர் டேவிட் அரோ மருத்துவ அமைப்பு 30 வயதுக்குட்பட்ட இருவர் மற்றொரு தாக்கத்தில் ராக்கெட்டின் உடைந்த சிறு துண்டுகளால் லேசான காயம் அடைந்ததாக கூறியது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் கூற்றுப்படி அந்த தாக்குதல் லெபனானில் இருந்து 10 ராக்கெட்கள் ஏவப்பட்டன. அவற்றில் சில இடைமறைக்கப்பட்டன, மற்றையவை மேற்கு கலிலி அல்லது திறந்த பகுதிகளில் வீழ்ந்தன. கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் நஹாரியாவில் நடந்த அந்த தாக்குதலை காட்டுகிறது. ஹைஃபா புறநகர் பகுதியான நெஷரில் உள்ள ஒரு மழலையர் பள்ளியை ஹெஸ்போல்லா ஆளிட்ட விமானம் தாக்கிய சில மணி நேரத்திற்கு பின்னர் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. அந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஏனெனில் தாக்குதலுக்கு வினாடிகளுக்கு முன்பு ஊழியர்கள் குழந்தைகளை வெடிகுண்டு காப்பகத்திற்கு கொண்டு சென்றனர். செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மற்றொரு தாக்குதலில் 2 ராக்கெட்கள் ஹைஃபா விரிகுடாவை நோக்கி ஏவப்பட்டன. ராணுவத்தின் கூற்றுப்படி அந்த ராக்கெட்கள் திறந்த பகுதிகளை தாக்கின. லெபனானில் இருந்து மேற்கு கலிலியின் மீது ஏவப்பட்ட ஒரு ஆளற்ற விமானத்தை இடைமறித்ததாக IDF கூறியது. அதே நேரத்தில் மற்றொரு ஆளற்ற விமானம் நஹாரியாவுக்கு அருகில் உள்ள பென் அமீனியின் வடக்கு சமூகத்தில் ஒரு திறந்த பகுதியில் தாக்கியது. அதில் எந்த காயமும் ஏற்படவில்லை. சிறிது நேரத்திற்கு பின்னர் டெல் அவீவின் தெற்கே உள்ள ஒரு விமான தளத்தை துல்லியமான ஏவுகணைகள் மூலம் குறிவைத்ததாக ஹெஸ்போல்லா கூறியது. அது பற்றிய மேலதிக விவரங்கள் வெளியிடப்படவில்லை.